அசோகா தி கிரேட். அசோகர் ஒரு தலை சிறந்த பேரரசர். இந்திய வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் எல்லோருடைய மனதிலும் சில அரசர்களும் சில போர்களும் மனதில் ஒருவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அப்படியான நமது நினைவுகளில் வாழக்கூடிய சம்பவங்களும் மனிதர்களும் புலவர்களும் மந்திரிகளும் அரசர்களும் நம்மை தொடர்ந்து நமது சந்ததியினருக்கும் கடத்தப்படுவார்கள். குழந்தைகளுக்கான கதைகள், அவர்களுக்கான பாடல்கள், சில பண்டிகைகள் என பலவற்றின் வாயிலாக அந்த மனிதர்கள் காலங்களை கடந்தும் வாழ்கிறார்கள். அப்படி வழிவழியாக கடத்தப்பட்ட மன்னர்களில் பெரும்பான்மையான மக்களுக்கு அறிமுகமானவர்களில் ஒருவர் பேரரசர் அசோகர். இவருடைய வாழ்க்கை பற்றி நமது பாடப்புத்தகங்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல்களும் அவரை பற்றிய சித்திரமும் ஒரு வகை. ஆனால் அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் நமக்கு கிடைக்கும் தகவல்கள் பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துகின்றன. பொதுவாக மன்னர்கள் என்றவுடன் நமக்கு திரைப்படங்களில் காட்டப்படும் அரசர்களும் கடவுளரும் அரண்மனைகளும் போர்க்காட்சிகளும் தான் நினைவிற்கு வரும். ஏனென்றால் நமது கற்பனைகள் அதன் வழியாகவே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் உண்மையில் அப்படி இருந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியும் கண்டுபிடிப்புகளும் வாழ்க்கை முறையிலும் பழக்க வழக்கங்களிலும் சிந்தனை வடிவத்திலும் பெரிய அளவில்